friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இது வந்து துபாயில ரொம்ப ஃபேமஸான குனாஃபா சாக்லேட்டும் அப்புறமா கேக் பாப்ஸையும் அப்படியே ஃபியூஷன் பண்ணி நம்ம வந்து குனாஃபா பாப்ஸ் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஆனா தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் குனாஃபா ஷீட்டும் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்தா பருப்பு அரைச்சு ஒரு பேஸ்ட் நம்ம தயார் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 100 கிராம் பிஸ்டாஷியோ எடுத்துர்க்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது வந்து நமக்கு 3/4 கப் வரும். உடைச்ச பருப்பில் 3/4 கப் வரும். இது கூடவே நல்ல சுடு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போ அது வெளியே வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே நம்ம வந்து எடுக்கும்போதே ஈஸியாக அந்த தோல் வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. ஒருவேளை தோல் இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஊற வைக்காமல் டேரெக்டாக மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக அந்த தோல் எடுக்க வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் குறைவான தீயில வச்சுட்டு வறுக்க போகிறோம். அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம வந்து வறுக்கிறோம். நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுக்கும்போது அழகாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் சர்க்கரை, இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். அப்புறமா விருப்பப்பட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கலர் சேர்த்துருக்கேன், ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம குனாஃபா பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் பயன்படுத்துவோம்ல, அது வந்து நமக்கு வேணும். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் குனாஃபா பண்ணுறப்போ நம்ம வீட்டிலவே அந்த ஷீட் ரெடி பண்ணோம். அதே மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஷீட்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வச்சுருக்கிற 100 கிராம் குனாஃபா ஷீட் சேர்த்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அது வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பொன்னிறமாக அழகாக வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்டாஷியோ பேஸ்ட்டு, அதையும் வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா போதும், அப்படியே சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து கேக் பாப்ஸ் மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாக்லேட்லாம் கோட் பண்ணும்போது கரெக்டாக வரும், நமக்கு அந்த ஷேப் வந்து ஹோல்ட் ஆகும். அதனால் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கணும். நமக்கு வந்து 10 பீஸ் கிடைக்கும். இதில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ரிச்சான அந்த பிஸ்தா பருப்பு, குனாஃபா அந்த இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது மேலே நம்ம வந்து அந்த சாக்லேட் கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு நான் எனக்கு வந்து 150 கிராம் போல் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப். இதை வந்து நம்ம எப்பவும் பண்ணுவோம்ல டபுள் பாய்லர் மெத்தட். கீழே வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மேலே சாக்லேட் வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைய வைக்கலாம். அப்படி இல்லைனா மைக்ரோவேவ் பண்ணாலும் ஓகே தான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுறணும். நிறைய சாக்லேட் இருந்தாலும் ஓகே தான். முடித்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம தட்டும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். மீதி எக்ஸஸ் இருக்கிற சாக்லேட்லாம் கீழே போயிடும். நமக்கு வந்து போதுமான அளவு மட்டும் அப்படியே கோட் ஆயிரும். இந்த சாக்லேட் உருக்கிறப்போ அந்த பவுல்லையோ இல்லைனா இந்த சாக்லேட்லேயோ தண்ணி பற்றக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா ஒழுங்காக வராது. அது வந்து ஒரு மாதிரி பொறுன்னு இருக்கும். அதனால நல்லா ஸ்மூத்தாக வரணுன்னா தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து விருப்பப்பட்டால் நம்ம வந்து சும்மா அழகுக்காக கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை உருக்கி வச்சுருக்கேன். இது வந்து செட் ஆகிறதுக்கு நம்ம வெளியவே வச்சா போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வெளியவே தான் வச்சுருந்தேன். பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அழகாக அப்படியே திக்காயிரும், ஹார்ட் ஆயிரும் வெளியே இருக்கிற சாக்லேட். அது வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உள்ள நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பச்சை கலர், வெளியே வந்து சாக்லேட் கோட்டிங்கோட சூப்பராக இருக்கும். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான குனாஃபா பாப்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.